வாகன காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி, சட்ட காப்புறுதி, தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம்னிசர்வ் சொல்யூஷன்ஸ். அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம். காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னிசர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான். இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள். அலையுங்கள் 078 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் 5 நிமிட செய்திகளோடு. சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா நாடுகளுக்கு இடையே பிரபலமான எமென்தாலர் சீஸை சுற்றி புதிய தகராறொன்று வெடித்துள்ளது. சுவிட்சர்லாந்து தனது பேர்ன் மாநிலத்தின் எமென்தால் பள்ளத்தாக்கில் தயாரிக்கப்படும் சீஸுக்காக எமென்தாலர் என்ற பெயரை தனியுரிமை வர்த்தக முத்திரையாக பதிவு செய்ய முயல்கிறது. ஆனால் ஆஸ்திரிய சீஸ் தயாரிப்பாளர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எமென்தாலர் என்பது பல தசாப்தங்களாக பொதுவாக பயன்பாட்டில் உள்ள ஒரு பெயராகும். அதனை சுவிட்சர்லாந்தின் சொத்தாக மட்டும் அறிவிப்பது நியாயமல்ல என்று அவர்கள் வாதிடுகின்றனர். ஆஸ்திரியா ஆண்டுதோறும் சுமார் 14,000 டன் எமென்தாலர் சீஸை தயாரிக்கிறது. அதிலும் பெரும்பாலான உற்பத்தி வாரல்பெர்க் பிராந்தியத்தில் நடைபெறுகிறது. எனவே எமென்தாலர் என்ற பெயர் தங்களுடைய தயாரிப்புகளுக்கும் உரிமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஐரோப்பிய கமிஷன் இந்த விவகாரத்தில் ஆஸ்திரியா மற்றும் இதே கோரிக்கையை கொண்ட சில பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பக்கம் நின்றுள்ளது. இதையடுத்து சுவிட்சர்லாந்து தனது உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக ஐரோப்பிய நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டை செய்துள்ளது. இது எமென்தாலர் சீஸ் தொடர்பான முதலாவது சட்ட போர் அல்ல. இதற்கு முன்னரும் சுவிட்சர்லாந்து எமென்தாலர் என்ற பெயரை சர்வதேச அளவில் பாதுகாக்க முயற்சி செய்த போது பல நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. சுவிட்சர்லாந்து இந்த சீஸை தனது பாரம்பரிய அடையாளங்களுள் ஒன்றாக கருதுகிறது. எமென்தால் பள்ளத்தாக்கில் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு வரும் இந்த சீஸ் நாட்டின் உணவு மரபையும் பொருளாதாரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக சுவிட்சர்லாந்தின் சட்டப்போர் இன்னும் நீளும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிஸ் தேசிய சபையின் சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதார குழு சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களின் உயர் நிர்வாகிகளின் சம்பளத்துக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. குறித்த பரிந்துரையின்படி இந்த நிர்வாகிகளுக்கான வருடாந்திர அதிகபட்ச ஊதியம் சுவிஸ் கூட்டாட்சி நிர்வாகத்தின் உயர்ந்த சம்பள நிலைக்கு சமமாக இருக்க வேண்டும். தற்போது அந்த அளவு சுமார் 4,05,000 பிராங்குகள் ஆகும். பிரதிநிதிகள் கூறுகையில் மக்கள் கட்டும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்ற நிலையில் நிறுவன தலைவர்கள் பெறும் மிகுந்த சம்பளங்கள் நியாயமற்றவை. எனவே அவர்கள் சம்பள விவரங்களில் அதிக வெளிப்படைத்தன்மை கொண்ட கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. இந்த முன்மொழிவு சமூக ஜனநாயக கட்சியின் தேசிய சபை உறுப்பினர் பாப்டிஸ் ஹூர்னி முன்வைத்த திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. வாக்கெடுப்பில் 14 பேர் ஆதரித்து 9 பேர் எதிர்த்துள்ளனர். இப்போது இந்த முன்மொழிவுக்கான ஆலோசனை காலம் 2026 பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும். அதன் பிறகு சட்ட மாற்றம் குறித்து கூட்டாட்சி சபை தீர்மானம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிஸில் சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இந்த பரிந்துரை மக்களிடையே பெரும் ஆதரவை பெறும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. உலக வெப்பமயமாதலால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து மாறி வருகிறது என்று மெட்டியோ சுவிஸ் வானிலை ஆய்வு மையமும் சூரிச் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் இணைந்து வெளியிட்ட 2025 காலநிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி தொழில்துறை புரட்சிக்கு முன் இருந்த காலத்தோடு ஒப்பிடும் போது சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை ஏற்கனவே சுமார் 2.9 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. இது உலகளவில் பதிவாகியுள்ள சராசரி 1.3 டிகிரியை விட 2 மடங்கு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய காலநிலை முன்னறிவிப்புகள் அடுத்த சில தசாப்தங்களில் சுவிட்சர்லாந்தில் ஏற்படவுள்ள மாற்றங்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. இதன் மூலம் சுற்றுச்சூழலை, நகரங்களை, விவசாயத்தையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை திட்டமிட முடியும் என உள்துறை அமைச்சர் எலிசபெத் பாம்ஸ்னைடர் தெரிவித்தார். நிபுணர்கள் கூறுகையில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் மற்றும் பனிக்கட்டிகள் வேகமாக உருகி வருவது சுவிட்சர்லாந்தின் வெப்பநிலை உயர்வுக்கு முக்கிய காரணியாகும் என்று தெரிவித்தனர். இதனால் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி போன்ற இயற்கை விளைவுகள் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து அரசு இதனை எதிர்கொள்ள பசுமை ஆற்றல், கார்பன் வெளியீட்டை குறைக்கும் திட்டங்கள் மற்றும் விவசாயத்துக்கான புதுப்பித்த உத்திகள் போன்ற பல நீண்டகால முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இத்தகைய மாற்றங்களை கட்டுப்படுத்த உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தனி நாட்டின் முயற்சிகள் மட்டுமே போதாது என்பதும் வல்லுநர்களின் கூற்றாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தில் தற்போது குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் அல்லது பள்ளிகளின் ஆசிரியர்கள், பணியாளர்கள் குழந்தைகளிடம் தவறான நடத்தையில் ஈடுபட்டால் அவர்கள் பிற நிறுவனங்களில் வேலை பெறுவதை தடுக்கக்கூடிய ஒரே தேசிய பட்டியல் எதுவும் இல்லை. சமீபத்தில் சிறுவர்கள் மீதான பல புதிய வன்முறை சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து குழந்தை பராமரிப்பு அமைப்புகளின் கூட்டமைப்பு கிபேசுவிஸ் தேசிய அளவிலான கருப்பு பட்டியல் அமைக்க வேண்டும் என கோரியுள்ளது. இந்த கோரிக்கை பேர்ன் மாநிலத்தில் நடந்த அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்துக்கு பிறகே எழுந்துள்ளது. அங்குள்ள ஒரு குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தின் முன்னாள் பணியாளர் குறைந்தது 15 சிறுவர்களுக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர் 2 வேறு மாநிலங்களில் உள்ள பராமரிப்பு மையங்களில் பணியாற்றிய காலத்தில் இந்த துஷ்பிரயோகங்கள் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான குற்றச்செயல்கள் குழந்தைகள் தூங்கும் அறையில் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் தற்போது காவலில் உள்ளார். வழக்கு அடுத்த ஆண்டு நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. கிபேசுவிஸ் அமைப்பு கூறுகையில், தற்போது ஆசிரியர்களுக்காக 2008 முதல் இயங்கி வரும் சுவிஸ் கல்வி இயக்குநர்கள் மாநாடு பராமரிக்கும் ஒரு பட்டியல் போலவே முன்பள்ளி கல்வித்துறைக்கும் தனித்த தொழில்முறை பதிவேடு தேவைப்படுகிறது. அந்த பட்டியலில் கற்பித்தல் உரிமை ரத்து செய்யப்பட்ட ஆசிரியர்களின் பெயர்களும் அதற்கான காரணங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. இதே மாதிரி ஒரு முறைமை குழந்தைகள் பராமரிப்பு துறையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டால் முன்பு குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் மற்ற நிறுவனங்களில் மீண்டும் வேலை பெறுவதற்கான அபாயம் குறையும் என அமைப்பு வலியுறுத்துகிறது. தற்போது குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் வேட்பாளர்களின் குற்றப்பதிவை மட்டுமே சரிபார்க்கின்றன. ஆனால் ஒருவர் மாநிலம் மாறினால் முன்பிருந்த தகவல்கள் பல நேரங்களில் மறைந்து விடுகின்றன. இதுவே குழந்தைகள் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பிழையாக அமைந்துள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு 7 குழந்தைகளில் ஒருவராவது தங்கள் சிறு வயதில் உடல் சார்ந்த பாலியல் வன்முறைக்கு இலக்காகின்றனர். 2024 ஆண்டில் மட்டும் 1073 குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் போலீசில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான குற்றவாளிகள் குடும்பத்தினர், பள்ளி ஆசிரியர்கள் அல்லது கல்வி மற்றும் விளையாட்டு நிறுவனங்களோடு தொடர்புடைய ஆண்களாகவே காணப்படுகின்றனர். கிபேசுவிஸ் அமைப்பின் கருத்தின்படி குழந்தைகள் பராமரிப்பு பணியாளர்களுக்கான தேசிய அளவிலான பதிவு பட்டியலை உருவாக்குவது ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, மாறாக அது குழந்தைகளின் பாதுகாப்பையும் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் முக்கியமான கட்டமாகும் என்று கருதப்படுகிறது.